ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் EPS தலைமையில் தற்பொழுது கூடியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கியிருக்கிறது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் EPS, MGR மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் துவங்கியிருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கு முக்கியமாக பல விஷயங்கள் இதில் பேசப்படும் அப்படின்னு தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமா பேசப்பட இருக்கிறாங்க? கூட்டணி குறித்தான விஷயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கார்த்திகா, மக்களவை தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட இன்றைய கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஏன்னா கூட்டணி தொடர்பான விவகாரங்கள் முடிவெடுப்பதற்கு தலைமை கழக நிர்வாகிகள் அந்த உயர்நிலை குழு என்பது ஏற்கனவே இருக்கிறது. அதனால இன்றைய கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான விஷயங்கள் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். மற்றபடி இந்த மக்களவை தேர்தலுக்கான பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதற்கான அந்த ஆலோசனை என்பது இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக மாவட்ட செயலாளர்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும். கிளை பகுதி என அனைவரையும் அனுசரித்து போகணும். மக்களவை தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவிலிருந்து பிற கட்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அதனை யாரும் உருவாக்கிவிடக் கூடாது என்ற ஒரு ஆலோசனையை, ஒரு அறிவுரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என்றுதான் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் நம்ம நேரடியாக பேசும்பொழுது அந்த தகவலை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்கும் பொழுது பிற கட்சிகளிலிருந்து அதிமுகவிற்கும் அதிமுகவிலிருந்து பிற கட்சிகளுக்கும் செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாரையும் அனுசரிச்சு போகணும் அப்படின்ற மாதிரியான அறிவுரை ஏற்கனவே கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு. அது போன்ற விஷயங்களை இன்றைய கூட்டத்திலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, பூத் கமிட்டி ஏற்கனவே அமைப்பதற்கான அந்த உத்தரவு என்பது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பூத் கமிட்டி முழுமையாக அமைக்கப்படவில்லை. அதற்கான காலக்கெடு என்பது முடிவடைந்து விட்ட நிலையில் அதனை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பூத் கமிட்டி தொடர்பான அந்த ஒரு ரிப்போர்ட்டை தனக்கு கொடுக்கணும் அப்படின்றத பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. இன்றைய தினமே கடைசியாக கொடுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் அது தொடர்பான அந்த ஃபைனல் அறிக்கை, அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதையும் இன்றைய கூட்டத்தில் வைத்து அவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிலையில இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிக முக்கியமானதாக பார்க்கிறது. ஏன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் குறைந்தபட்சமாக இந்த 40 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் அதிமுகவினர் இருக்கிறார்கள். அதனால் அதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சில உத்தரவுகளை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி ஆகிய அந்த 40 தொகுதிகளும் சேர்த்து எந்தெந்த மாவட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படலாம், யார் யாருக்கு தொடர்ந்து பேசலாம். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.